ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் சொல்ல நல்லா நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ராஜை வந்து நல்லா டான்ஸ் ஆடணுன்னு சொன்னதும் குழலிக்கு வந்து கோவம் வந்துடுது. ராஜை திட்டிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. பாண்டியன் வந்துட்டு அவள் எப்போவுமே இப்படி தான் நம்ம 2 நிலமையில இருப்பாள், ஒரு நிலையாக நிற்க மாட்டா, அவள் பேசினாலாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படி சொல்லிட்டு ராஜை சமாதானப்படுத்திட்டு நீங்கள்லாம் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. குழலி வந்து உட்காந்து அழுதுட்ருக்காங்க. அவன் ஹஸ்பண்ட் வந்து சமாதானப்படுத்திட்டுருக்காரு. கதிரும் செந்திலும் என்னடா இது அக்கா ஏன் இப்படி கோவப்படுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. இப்போவா பார்க்குறோம், சின்ன வயசுலேருந்தே பார்க்குறோம் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. பாண்டியன் வந்து ஜாக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து குழலியை வந்து சமாதானப்படுத்துகிறாரு. போங்கப்பா, நீங்கள் வந்து உங்கள் மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கன்னு சொல்லிட்டு குழலி கோவப்படுறாங்க. இப்போ என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்னு. யார் நல்லா டான்ஸ் ஆடினா சொல்லுங்கள் அப்படின்னு குழலி கேட்குறாங்க. சரி நீ தான் நல்லா டான்ஸ் ஆடின அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து குழலியை சமாதானப்படுத்திட்டு மாப்பிள்ளை அவனுங்களாம் சீக்கிரம் போய் தூங்க சொல்லுங்கன்னு செந்திலையும் கதிரையும் சீக்கிரம் போய் தூங்க சொல்கிறாரு. இவரும் போயிட்டு மாப்பிள்ளைங்களா சீக்கிரம் தூங்குவீங்களா அப்படின்ட்டு சொல்கிறாரு. யார் அப்பா சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு. ஆமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடித்த பொண்டாட்டிங்களாம் பரவாயில்லடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கள் அக்காவை நல்ல பொண்டாட்டி இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாரு. ஐயையோ இப்படியெல்லாம் சொல்லி என்ன கோத்து விட்றாதீங்கடா, அவங்க பொண்டாட்டிங்க கோவப்பட மாட்றாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு. அடுத்து கோமதி வந்து ரூமில் வந்து கால் வலிக்குது சொல்லிட்டு அவங்க காலை அவங்களே அமுக்கிட்டு இருக்காங்க. மீனா வந்து நான் அமுக்கிறேன் அத்தை சொல்லிட்டு கால் அமுக்கி விட்றாங்க. பாரி என் மருமவன் எனக்கு கால் அமுக்கி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. அரசு இருந்துட்டு நான் வேலை தானமாக பார்த்துட்ருக்கேன், இல்லைனா நானே செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அவங்க ரிலேஷன்லாம் வந்துட்டு நாங்கள் அந்த ரூமில் படுத்துக்கிட்டுமா கேட்குறாங்க. இல்லை இங்கே வந்து மீனாவும் ராஜியும் படுப்பாங்களே, இடம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு காமெடி சொல்கிறாங்க. பரவாயில்ல, நானும் ராஜியும் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது அங்கே போய் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. அந்த ரூமுக்கு போனால் ஆல்ரெடி வந்து தங்கமயிலோட ஃபேமிலி வந்து எங்கள் ரூமில் ஏசி வரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கே தூங்கலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் அந்த ரூமில் படுத்துக்கோங்க, நாங்கள் போய் அந்த ரூமில் படுத்துக்கிறோம் சொல்லிட்டு ராஜியும் மீனா வந்து அந்த ரூம் போயிடுறாங்க. அப்படி ஒன்றும் புழுக்கமாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அந்த குடும்பம் தான் எப்போவுமே எல்லாத்தையுமே ஓவராக தானே பேசுவாங்கன்னு ராஜி சொல்கிறாங்க. ஆமாம், சரியான ட்ராமா குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி எபிசோடு இதோட முடிஞ்சிடுச்சு. இப்போ தங்கமயிலோட ரூமில் போயிட்டு ராஜியும் மீனாவும் படுத்ததால் தவறுதலாக ராஜியும் மீனாவும் கடத்த போகிறாங்க. இதான் நடக்க போகுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.